உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது சித்த மருத்துவத்தில் ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபுட்டோ இல்லை சில காயக்கற்ப மருந்துகளோ எடுக்கும்போது இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு சரியாகுது. கேழ்வரகு சேர்த்து உணவில் கொடுக்கறது, கருப்பு உளுந்து கொடுக்கறது, எள்ளு சார்ந்த உணவுகள் நம்ம கொடுக்கறது, தேங்காய் பால், ஸோ இது எல்லாமே உணவில் கொடுக்க என்ன ஆகுனா அந்த நார்மலாக நமக்கு வந்து யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். பீரியட்ஸ் டைமில் வர பெயின் அப்படின்னு சொல்கிறது பேசிக்காக நம்ம உடலில் வந்து ஒரு ஸ்டாமினா இல்லாததுனால தான், ஒரு சத்தே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எத்தனை பேருக்கு இன்றைக்கி ப்ரெக்னென்சி டைமில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து மசில் கிராம்ப்ஸ் வருது, பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு உணவுன்னு சொன்னா இந்த சுண்டைக்காய் சொல்லலாம். காலையில் இந்த வாழைப்பூ வந்து கஷாயமாக குடிக்கும்பொழுது பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுன்னு சொல்லலாம். கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த குமரி லேகியம் அவ்வளவு நல்லது. ஸோ டெய்லி காலையிலையும் நைட்டும் ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த குமரி லேகியம் நம்ம சாப்பிட்டாலே போதும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் டாக்டர் நித்யா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ வந்து நம்ம இந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மருந்துகளில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம பெண்கள் வந்து சந்திக்கிறாங்க. அதில் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லா பெண்களும் பாதிப்புக்குள்ளாயிருப்பாங்க. இப்போ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால தான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்றது, இப்போ குழந்தை பிறக்கிறதாகட்டும், இல்லை பிசிஓடி பிரச்சனையாகட்டும், தைராய்டு பிரச்சனையாகட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து சார் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது சித்த மருத்துவத்தில் ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது மகளிர் மருத்துவம் அப்படின்னு ஒரு தனியாக நிறைய விஷயங்களை சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெண்ணுன்னா இந்த வயதிற்கு என்ன உணவு சாப்பிடணும், இந்த மாதிரி பிரச்சனைக்கு எந்த மூலிகை நம்ம சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் இருக்கும், ரொம்ப சிம்பிளாவே சொல்லியிருப்பாங்க. இதுல பேசிக்கா காயக்கற்ப முறைகளும் சித்தர்கள் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்களால நமக்கு ரூட் காஸ் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம். தைராய்டு பிரச்சனைன்னும் போது நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய பெண்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்களே சொன்ன மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஒரு சிலருக்கு அனிமியா, ரத்த சோகை இருக்குங்க. அந்த ரத்த சோகை இருக்குன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, பாடியில வந்து அண்டர் வெயிட்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே நம்ம டயட்லேயே சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபுட்டோ இல்லை சில காயக்கற்ப மருந்துகளோ எடுக்கும்போது இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு சரியாகுது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளாக நமக்கு வந்து ஒரு 2 வருடங்களாவே இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம வந்து கவனிக்காம விட்டுடுறோம். ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இது வந்து ரொம்ப மன உளைச்சல் தரக்கூடிய ஒரு விஷயமா குழந்தையின்மை அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா இந்த இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து அதுக்கப்புறம் தான் புதாகரமா வந்து எல்லாருக்குமே ஒரு நிம்மதி இல்லாம இருக்கு. என்னடா எந்தெந்த ஹாஸ்பிட்டல் போகலாம், என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ஸோ இதெல்லாம் சர்ச் பண்றதுக்குள்ளே வெயிட் கடகடன்னு ஏறிடுது. கண்டிப்பா ஸோ பெண்களுக்கு ஸோ அப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே இது வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து கிளியர் பண்ற ஒரு விஷயத்த ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட்டடா ஆகிட்டு ரொம்ப மன உளைச்சல் ஆகிற மாதிரி ஆயிடுது. ஓகே மேம். ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல இருந்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும்? ஸோ இந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியம். ஸோ முன்னாடி ஏஜ் அட்டன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம பாட்டியம்மா கேட்டா சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஸோ நாட்டுக்கோழி முட்டை உடைச்சி கொடுக்கறது, நல்லெண்ணெய் சாப்பிட்டு, உளுந்தங்களி கொடுப்பாங்க, வெந்தயக்களி. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம உளுந்த களினாவே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கண்டிப்பா. ஸோ நார்மலா வந்து பார்த்தோம்னா ஒரு 10 to 13 வயதுக்குள்ளேயே பெண் குழந்தைகள் பியூபர்ட்டி அட்டன் பண்றாங்கன்னா
ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு வந்து எந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ குழந்தைகள் வந்து அந்த விளையாட்டு பருவத்துல நார்மலான ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது இப்படி வளர ஆரம்பிச்சிடறாங்க. கண்டிப்பா. ஸோ 4-5 வருடங்கள் ஒரு 18 இயர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணும்போதே ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அப்போ ஆரம்பத்திலே நம்ம வந்து ஈஸியா டயட் வந்து கொடுக்கணும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற விஷயம், என் பொண்ணு வந்து ஒரு 10 வயசு ஆயிடுச்சு மேம், கொஞ்சம் பூசின மாதிரி தான் இருப்பா, எனக்கு இப்பவே பயமா இருக்கு, டக்குன்னு ஏஜ் அட்டன் பண்ணிடுவாளோ, இதை தள்ளி போடுறதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கான்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம எங்க தவறு செய்யறோம். சோ குழந்தைகளுக்கு அதிகமா கொஞ்சம் வீட்டுல வேலைகள் அப்படின்றது கொடுக்கணும். கண்டிப்பா. குழந்தைகள் வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சிருப்போம். சோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸோ யோகா பண்றதுலாம் ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது. அதுக்கப்புறம் பர்சனல் ஹைஜீன் என்னன்றதும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த ஏஜ்ல தெரியாதுதான், பட் இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டயட்லயும் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ கேழ்வரகு சேர்த்து உணவுல கொடுக்கறது, கருப்பு உளுந்து கொடுக்கறது, எள்ளு சார்ந்த உணவுகள் நம்ம கொடுக்கறது, தேங்காய் பால், ஸோ இது எல்லாமே உணவுல கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அந்த நார்மலா நமக்கு வந்து யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி இந்த மாதவிடாய் நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையும் அந்த வயிற்று வலி, தீவிரமான வயிற்று வலி நிறைய பேருக்கு இருக்கு, ஒரு பயங்கரமான தொந்தரவாக இருக்கு. என்னால அன்னைக்கு மட்டும் என்னால நார்மலாக இருக்க முடியல அப்படின்னு சொல்ற பெண்களை வந்து நம்ம பல பேர் வந்து பார்த்துருக்கிறோம். ஸோ இதற்கு என்ன காரணம், எது ஒரு தீர்வாக இருக்கும்? ஸோ பீரியட்ஸ் டைம்ல வர பெயின் அப்படின்னு சொல்றது பேசிக்கா நம்ம உடல்ல வந்து ஒரு ஸ்டாமினா இல்லாததுனால தான், ஒரு சத்தே இல்லைங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ எத்தனை பேருக்கு இன்னைக்கு பிரெக்னன்சி டைம்ல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து மசில் கிராம்ப்ஸ் வருது, பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூட்ரஸை சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாத போதோ நமக்கு அனிமியா இருக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய பெண்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல தான் பீரியட்ஸ் வரும்போது ஒரு சிலர் வந்து ரொம்ப அப்படியே அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடும், வாமிட்டிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை லூஸ் மோஷன் போயிட்டே இருக்குங்க. ஸோ ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்தால் தான் கொஞ்சம் நடக்க முடியும். ஸோ எவ்ரி மந்த் இந்த டிஸ்மெனோரியா பெரும்பாடு அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனும் நிறைய பெண்களுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம உணவில் முக்கியமாக சொன்னோம்னா ரொம்ப சிம்பிளாக இந்த வாழைப்பூவை சேர்த்து சாப்பிட்டாலே இதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாழைப்பூ சாப்பிட்றது, சுண்டைக்காய் சாப்பிட்றது, அத்திப்பழம் சொல்கிறோம், அத்திப்பழம், அத்தி பிஞ்சு, ஸோ இதுல எல்லாமே அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கு. ஸோ இந்த உணவுகள் நம்ம சேர்த்து சாப்பிட என்ன ஆகும்னா உடல்ல வந்து நல்லாவே வலிமை உண்டாகும். ரொம்ப சிம்பிளா வாழைப்பூ கஷாயம் குடிச்சாலே இதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அதிகமான உதிரப்போக்கு இருக்கும், ஓவர் ப்ளீடிங் சொல்லுவாங்க. எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப திக்னிங் இருக்கும், நிறைய பெண்களுக்கு இது பார்க்குறோம். அதனோடய பார்த்தோம்னா யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன்ல வராம இருக்கணும்னா இந்த உணவுகள் ரொம்ப முக்கியம். நம்ம எத்தனை பேர் சுண்டைக்காய் வந்து கடந்து போவோம், பட் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு உணவுன்னு சொன்னா இந்த சுண்டைக்காய் சொல்லலாம். ஸோ இதெல்லாமே சேர்த்து சாப்பிடும். தினமும் காலையில் இந்த வாழைப்பூ வந்து கஷாயமாக குடிக்கும் பொழுது பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுன்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம். இந்த ஃபைப்ராட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளாக இருக்கு. நிறைய அதற்கான ஆப்ரேஷன்கள்லாம் வந்து நிறைய பெண்கள் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதற்கு என்ன ஒரு தீர்வாக இருக்கும்? நிறைய பேர் இதை ஆப்ரேஷன் மூலியமா தான் சரி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிற பட்சத்துல இப்போ இந்த சித்த மருத்துவம் மூலியமாக அதை சரி பண்ண முடியுமா? இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ன்னு சொன்னாவே இந்த என்ன ஏஜ்ன்றதை பார்ப்பாங்க. ஸோ ஆல்ரெடி தான் கிட்ஸ் இருக்காங்கல்ல, யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன். ஸோ இது என்னன்னா மருந்துகள் மூலயமாவே இதை குணப்படுத்த முடியும். ஸோ மருந்துகள் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய டயட், அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உடற்பயிற்சியா இருக்கட்டும், டெய்லி நம்ம வாக்கிங் போறோம், யோகா பயிற்சிகள் செய்யறோம்னா இதுவே நமக்கு என்ன ஆகும்னா உடல்ல இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகளை நமக்கு வந்து சரி பண்ணுதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்ப சர்க்கரை நோய் இருக்குனாவே அதை சரி பண்றதுக்குமே நம்ம வந்து உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அத மாதிரிதான் நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம மேற்கொள்ளும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாப்பிட்ற உணவில் இருந்து எல்லாத்தையுமே மாற்றம் கொண்டு வரணும். யூட்ரஸ் ஃபைப்ராய்டு இருக்குன்னா அதற்கேற்ற மருந்துகள் நம்ம வந்து எடுக்கணும். சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க இடிவல்லாதி மெழுகு அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு, நந்தி மெழுகு இருக்கு, குமட்டி மெழுகு, இது எல்லாமே மெழுகு வகையை சேர்ந்த மெடிசன்ஸ் தான். டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தாராளமா எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் அளவு ஒவ்வொருத்தருக்குமே உடல் வாக்குக்கு ஏற்ற மாதிரி நாடி பரிசோதனை செஞ்சுட்டு டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது யூட்ரஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆயிடும். பேசிக்கா பார்த்தோம்னா இந்த கற்றாழையிலிருந்து செய்யக்கூடிய குமரி லேகியம், ஓகே, ஸோ
அவ்வளவு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த குமரி லேகியம் அவ்வளவு நல்லது. ஸோ டெய்லி காலையிலயும் நைட்டும் ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த குமரி லேகியம் நம்ம சாப்பிட்டாலே போதும். ஸோ அதே மாதிரிதான் இந்த மலை வேம்பாதி தைலம் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப கசப்பா இருக்கக்கூடியது நம்ம நீராகாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, பழைய சாதத்தோட தண்ணீர். இந்த தண்ணீர்ல ஒரு 10 துளிகள் இந்த மலை வேம்பாதி தைலம் கலந்து டெய்லி காலையில குடிக்கும்போது, ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கரைய ஆரம்பிக்கும். ஓகே மேம். இப்போ பொதுவாக இந்த அலோபதி மெடிசன்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்களுடைய பரிந்துரைப்படி தான் சில மருந்துகள் வந்து எடுத்துக்கணும், இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ இந்த சித்த மருத்துவத்திலையும் டாக்டருடைய அனுமதி இல்லாம, அவங்களுடைய கண்காணிப்புல இல்லாம இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு மூலிகையை எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அளவுக்கு அதிகமானால் நமக்கு பிரச்சனை தான். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் இந்த கருஞ்சீரகம் சாப்பிடுவாங்க. ஒரு ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மூலிகைனா இந்த கருஞ்சீரகம். நம்ம உடல்ல இருக்கிற சாதாரணமான ஹேர் ஃபால்ல இருந்து கேன்சர் வரைக்கும் நமக்கு குணமாக்கக்கூடியது கருஞ்சீரகம். இது வந்து என்னன்னா நார்மலா ஒரு டோசேஜ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டோசேஜ் இருக்கு. ஆனா வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. அனைத்து நோய்களுக்குமே மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கருஞ்சீரகம். ஆனா இதுவே கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா வயிற்றுப்போக்கை உண்டாக்குன்னு சொல்லலாம். அதிகமா உஷ்ணம் ஏற்பட்டு அடிக்கடி வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஷன்ல வந்து ரத்தம் கலந்து வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதிகமான உதிரப்போக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. எதுவுமே வந்து ஒரு ஹோம் ரெமெடி மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும் கொஞ்சம் அளவு ஓகே. சில மூலிகைகள் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கலாம். சில மருந்துகளும் அப்படிதான். ஸோ பேசிக்கா நம்ம வந்து ஒரு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா ஓகே. ஆனா இதுவே சில மருந்துகள், நான் இப்போ பெருமருந்துகள் அப்படின்னு சில விஷயங்கள் சொன்னேன், அது எல்லாமே கண்டிப்பா டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இந்த டோசேஜ்ன்றது இருக்கு. நீங்க 2 கிராம்ஸ் மெடிசன் சாப்பிடுங்கன்னா ஒரு சிலருக்கு 1 கிராமே போதும், சிலர் வந்து 1 மந்த் எடுங்கன்னா சிலருக்கு 15 டேஸே உங்களுக்கு இந்த மெடிசன்ஸ் போதும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கிறது நல்லது. ஓகே மேம். இப்போ இந்த இருக்கக்கூடிய பெண்கள்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்பக புற்றுநோய் ஆகட்டும், அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அதுலயும் நிறைய பிரச்சனைகள். இப்ப தாய்மார்களா ஆயிட்டாங்க அப்படின்னா பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றதுமே வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதே வந்து ரொம்ப பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு ஏதாவது ஒரு தீர்வுகள் இருக்காங்க? ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்லும் போது 3 மாதங்களுக்கு மேல எனக்கு வந்து ஃபீட் பண்ண முடியலன்னு தான் சொல்லுவாங்க. இதற்கு பேசிக்கா சித்த மருந்துகள் சொல்லும்போது நிறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் டெலிவரி ஆயிட்டு ஒரு 6-7வது நாட்கள்ல இருந்தே இந்த மருந்துகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மருந்துகள் எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு வந்து கர்ப்பப்பை வந்து கிளீன் ஆகணும் உள்ள. ஸோ இன்டர்னல் வந்து அந்த பிளசன்ட் ரிமூவ் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே ப்ளீடிங் ஆகிட்டு இருக்க சமயத்தில் இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது நல்லா நமக்கு கிளியர் ஆகும், இடுப்பு பகுதிக்கு வந்து நல்ல வலிமை கொடுக்கும். எக்ஸ்டர்னலாக அந்த வந்து மில்க் செக்ரீஷனை வந்து நல்லா தூண்டக்கூடிய மூலிகைகள் தான் இதில் நம்ம இருக்கு. பேசிக்காக அந்த மாதிரி பால் சுரப்பை தூண்டுவதற்கு நம்ம வந்து சதாவரி அப்படின்னு சொல்ற மூலிகையை தான் யூஸ் பண்ணுவோம். தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வீட்லயே சாறு எடுத்து நெய்யோடு கலந்தெல்லாம் முன்னாடி கொடுப்பாங்க. ஸோ ஈஸியாக அந்த நெய்ல வந்து கொதிக்க வச்சு நம்ம கொடுக்கும்போது சதாவரி நெய் அப்படின்னு சொல்லுவோம். டெய்லி நீங்க இப்போ இன்னைக்கு நிறைய மார்க்கெட்ல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கும். அதுலயுமே பார்த்தோம்னா அஸ்பாரகஸ் ரெசிமோசஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு. ஓகே, இதுதான் அதுல ஆட் பண்ணிருப்பாங்க. சோ இதை நம்ம டைரக்டா சித்த மருத்துவத்துல எப்படி கொடுப்போம்னா சதாவரி நெய் அப்படின்ற மருந்தாக கொடுப்போம். இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா சௌபாக்கிய சுண்டி அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் இருக்கும். இது எப்படின்னா அந்த குழந்தை பிறந்த பிறகு பெண்களுக்கு அந்த உடல் வலிமையை உண்டாக்குவதற்கும் பால் சுரப்பை தூண்டுவதற்கும் இந்த சௌபாக்கிய சுண்டி லேகியம் பயன்படுது. இதுவும் லேகியம் தான். அந்த குடிச்சிட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது குழந்தைக்குமே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கும். ஸோ பாலா வந்து குழந்தை ஏப்பமா வருது, குழந்தைக்கு சரியா மோஷன் போல வயிறு வலிச்சு அழறாங்க, இது எந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது நமக்கு சரியா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே பெண்களுக்கு வந்து மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. கண்டிப்பாங்க. ஸோ அதுலயும் இப்போ இருக்கக்கூடிய கர்ப்பம் தரிக்கக்கூடிய பெண்கள் வந்து அடுத்தடுத்து ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க இந்த ஜென்ரேஷன்ல. அதுலயும் குறிப்பா அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாட்டி தாமார்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 குழந்தை எல்லாம் ரொம்ப ஈஸியா அசால்ட்டா வந்து, இப்பெல்லாம் ஒரு குழந்தை பெத்துக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா கர்ப்பப்பை அவங்களுக்கு அவ்வளவு வீக்கா இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய விந்தணுக்கள் வந்து ரொம்ப ஸ்பெர்ம் வந்து கம்மியா இருக்கு. நிறைய பேர் ஃபெர்டிலிட்டி சென்டரை நோக்கி போயிட்டு இருக்காங்க.
இதற்கு ஒரு தீர்வு சித்த மருத்துவத்துல ஈஸியான முறையில இருக்கா? இது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா, ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு பெண்களுமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ ரெகுலரா பீரியட்ஸ் இருக்கும் பட்சத்துல ப்ராப்ளம் இல்லை, ஈஸியா வந்து கன்சீவ் ஆகலாம். ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு அதே மாதிரி ஃபைப்ராய்டு யூட்ரஸும் இல்லை பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ பிசிஓடிலாம் ரொம்ப 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 ஈஸியாக வந்து சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுதே நமக்கு கிளியர் ஆகிடும். பட் இதில் வந்து என்னன்னா பிசிஓடி இருக்கு, இதனால நான் ஓவர் வெயிட் ஆயிட்டேன்னு சொன்னா இதற்கான மருந்துகள் எடுக்கும் போதே நமக்கு உடல் எடையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முழுவதுமாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மெடிசன்ஸை ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். ஸோ டயட் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபுட்டு எடுக்க எடுக்க அந்த இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ இன்னைக்கு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா மெனோபாஸ் அப்படின்னு சொல்றது ஒரு 50 years 48லேருந்து 52 years வரைக்கும் இருந்தது. நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் 40 years 38 வயதிலேயே வந்து இயர்லி ஆன்செட் மெனோபாஸ்ன்னு சொல்றோம். ஸோ இளம் வயதிலேயே வந்து இல்லைங்க அவ்வளோதான் நமக்கு வந்து பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற கண்டிஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு யூட்ரஸ் இருக்கணும், பீரியட் சைக்கிள் ரெகுலரா இருக்கணும், நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் தான். கண்டிப்பா. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரணும். துவர்ப்பு சுவையுள்ள பொருட்கள் நம்ம அடிக்கடி சாப்பிட்றது, நம்ம உணவு முறைகள்லயே செலக்டிவா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஏஜ் கிராஸ் பண்ணும்போது நிறைய மூட் ஸ்விங்லாம் வரும். கண்டிப்பா கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும், மூட் ஸ்விங் இருக்கும், ஒரு லோன்லியா என்னன்னே தெரியாத ரீசனே தெரியாத ஒரு ஃபியர், ஆன்சைட்டி ஃபியர்லாம் இருக்கும். இது எல்லாமே நம்ம சரி செய்யணும்னா நம்ம கையில தான் இருக்கு. அந்த உணவு முறைகளை வந்து நம்ம சரியா சேர்க்கணும். கருப்பட்டி சேர்ந்த உணவுகள் எடுக்கிறது, தேன் சேர்த்து சாப்பிடுறது, சிறுதானிய உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிவப்பரிசிலாம் நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடும் போது கருங்குருவை, மாப்பிள்ளை சம்பா அரிசி எல்லாம் சேர்த்து சாப்பிட சாப்பிட உடலுக்கு வந்து நல்ல ஒரு வலிமை உண்டாக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனாலயும் நோய்களும் நமக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துருது அப்படின்னு சொல்லலாம்.